இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்கலாம். இப்போ முருங்காய் சீசன் ஆரம்பித்தாச்சு. நிறைய முருங்காய் எங்கே பார்த்தாலும். ஸோ இந்த முருங்காயை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பூ, பட்டை, ஜீரகம், சோம்பு, 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாதி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச முருங்காயை எடுத்து உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது, எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த முருங்கைக்குள்ளே இருக்க சதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக அதிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர சமயத்தில் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். பாய்.